ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் அத்தை ஸ்பெஷலில் இன்றைக்கி சேனைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுற ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் கழுவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை எடுத்து அது காய வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்க போகிற எல்லா பருப்புமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதோட வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே வாசனை கருவேப்பிலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அதை சூட்லேயே நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அது கூட கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நம்ம மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்க உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம கிழங்க பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே நம்ம பண்ணுறப்போ ஈவனாக எல்லாமே வெந்திருக்கும். இப்போ ஒரு பேனில் அது பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பொடி அரைச்சி, அந்த பொடியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க கிழங்கையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.